அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் 3 அதில் கணியனின் நண்பன் அப்படிங்கிற பாடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட்டு அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா எந்திர மனிதனை பற்றி தான் இந்த பாடத்தினுடைய கான்செப்ட். ஸோ எந்திர மனிதன். ஸோ இதில் ரோபோ அப்படின்ற பெயரில் தான் நம்ம எந்திர மனிதனை அழைக்கிறோம். ஸோ ரோபோ அப்படிங்கிற அந்த பெயரை அந்த சொல்லை முதலாக பயன்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரல் கப்பெக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் 1920 வருஷத்தில் ஒரு நாடகம் எழுதுகிறார். அந்த நாடகத்தில் தான் ரோபோ அப்படிங்கிற பெயரை அவர் பயன்படுத்துகிறார். அந்த ஆசிரியர் பெயர் காரல் கப்பெக். வருஷம் 1920 அந்த நாடகம் அவர் எழுதுகிறாரு. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். ரோபோ அப்படின்னா அதுக்கு அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை அப்படின்னு பொருள். ரோபோக்கள் அவர் அந்த நாடக காட்சியில் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்கிற மாதிரி அந்த நாடக காட்சிகளை அமைச்சிருப்பார். யார்? காரல் கப்பெக். ஸோ இவர் அந்த சொல்லை இவர் அவர் தன்னுடைய நாடகத்தில் தான் பயன்படுத்துகிறார். ரைட்டு. ஸோ அடுத்து இந்த தானியங்கிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனாக கண்டுபிடிச்சது தான் தானியங்கிகள். ஸோ தானியங்கிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனுஷரை காட்டிலும் விரைவாக தானாகவே செய்து முடிக்கக்கூடிய எந்திரம் தான் தானியங்கி. ஸோ மனிதரை காட்டிலும் ஃபாஸ்ட்டாக வேலையை செஞ்சு முடிக்கும். அதுதான் தானியங்கின்னு சொல்கிறது. ஒவ்வொரு தானியங்கியிலையும் ஒரு கணினி இணைஞ்சிருக்கும். ஸோ தானியங்கியுடைய செயல்களை அந்த கம்ப்யூட்டர் தான் என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரியான தானியங்கிகள் நிறைய தொழில் நிறுவனங்களில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த இது பயன்படுத்துகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் இது எல்லாமே உருவாக்கப்படுது. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது பாருங்களேன். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி. இது தோற்றத்தில் மனிதரை போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போலவே செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா விளக்கம் தானியங்களை குறித்த ஒரு விளக்கத்தை யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் சொல்லியிருக்கிறாங்க. மனிதனுடைய முயற்சிக்கு மாற்றா தானே இயங்கக்கூடிய எந்திரம் தான் தானியங்கி. இது தோற்றத்தில் மனிதரை போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதரை போல் செயல்களை நிறைவேற்றும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தானியங்கிகள் பெரும்பாலும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யும், ரிப்பேரெல்லாம் சரி பண்ணும், பழுதுகளை நீக்கும். இந்த மாதிரியான வேலைகளை தானியங்கிகள் செய்யக்கூடியது. அதே மாதிரி இதோடைய இன்னொரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிற கோள்களுக்கு போய் அங்கே ஆய்வு நடத்தி செயற்கைக்கோள்களை இயக்கவும் இந்த தானியங்கிகள் பயன்படுது. உலகில் மனிதர்கள் செல்லாத இடமே இல்லை. பெருங்கடலோட அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவப்பகுதிகள் இது எல்லாமே மனிதன் செல்ல முடியாத இடங்கள் நிறைய இருக்குது. அதில் பெருங்கடலோட அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலை, கீழே உள்ள துருவப்பகுதிகள் இது எல்லாமே மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு இடங்கள். இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று ஆய்வு நடத்துவதற்கு இது உதவியாக இருக்குது. எது உதவியாக இருக்குன்னா தானியங்கிகள் உதவியாக இருக்குது. தன்னுடைய வேலைகளை தானாகவே எளிமையாக செய்கிறது முதல்ல தானியங்களை உருவாக்கின மனுஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னை போலவே சிந்தித்து செயல்படக்கூடிய தானியங்கிகளை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியின் விளைவாக தோன்றியவர்கள் தான் இந்த எந்திர மனிதர்கள். தானியங்கிகளை தான் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னை போலவே சிந்திக்கும் அப்படின்றதுனால அந்த எந்திர மனிதர்களை உருவாக்குறாங்க. ஸோ மனிதர்களைப் போலவே அதுக்கும் தலை, உடல், கை, கால் இதெல்லாமே இருக்கும். சரிங்க. இப்போது எந்திர மனிதருக்கும் தானியங்கிக்கும் என்னதான் வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ரெண்டுக்கும் வேறுபாடு. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. மனுஷர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நுண்ணறிவால் செயல்படுவோம். ஆனால் இது செயற்கையாக இது நுண்ணறிவு செயற்கை அறிவை கொண்டு அந்த எந்திர மனிதனும் அந்த தானியங்கிகளும் செயல்படும். சரி. இந்த செயற்கை நுண்ணறிவு மட்டும்தான் அந்த எந்திர மனிதருக்கும் தானியங்கிகளும் உள்ள வித்தியாசம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு 1997 வருஷம் செஸ் போட்டி நடக்குது, சதுரங்க போட்டி ஒன்று நடக்குது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவர் கலந்துக்கிறாரு. அவரோட சேர்ந்து விளையாடுறதுக்காக சக போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBM அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற
சூப்பர் கம்ப்யூட்டர் தான், மீத்திறன் கணினி தான் அவரோட போட்டி போடுது. ஸோ உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவோட எந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து போட்டி போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினி. இந்த டீப் ப்ளூ வந்து உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBM அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரி, இப்போ இந்த போட்டியில் யார் ஜெயிச்சிருப்பா நீங்கள் நினைக்கிறீங்க? எது ஜெயிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டரான டீப் ப்ளூ தான் ஜெயிச்சது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப ஷார்ப்பாக வந்து விளையாடக்கூடிய ஒரு எந்திர இது சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலகிலேயே ரோபோவுக்கு முத குடியுரிமை குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியா, சவுதி அரேபியா. ஸோ முத ரோபோவுக்கு அவங்க தான் குடியுரிமை வழங்கியிருக்கிறாங்க. அந்த ரோபோவோட பேர் சோபியா. இது வந்து ஐக்கிய நாடுகள் சபை இதுக்கு என்ன பெயர் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு இந்த பட்டத்தை சோபியாவுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இப்போ சோபியா அப்படிங்கிற பெயர் வந்து அந்த பெயருக்கு அந்த ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஐநா சபை என்ன பட்டம் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு அதுக்கு பட்டம் வச்சுருக்குது. உயிருள்ளாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்கியது இதுதாங்க முதல் தடவை. அதனால் அந்த ரோபோவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமை இல்லைங்களா? ஸோ ஐநா சபை வந்து ஒரு பெயரை வச்சுருக்குது அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு சிறப்பு அங்கீகாரம் தான். இந்த மாதிரியான ரோபோக்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு திறன் உண்டு. சரி, அடுத்து இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்ப்போம். நுட்பமாக சிந்தித்து அறிவது அப்படின்றது பார்த்திங்கன்னா நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அறிவு? நுண்ணறிவு. தானே இயங்கக்கூடிய எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு, தானே இயங்கக்கூடியது தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ ப்ளஸ் உருவம். ஸோ மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவ துறை. செயல் ப்ளஸ் இலக்க என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது செயல் இலக்க. வரும் செயல் இலக்க. ஓகே, நெக்ஸ்ட் நீக்குதல் அப்படிங்கிற சொல்லினுடைய எதிர்ச்சொல். நீக்குதல் அப்படின்னா டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம அதை என்ன செய்கிறது? சேர்த்தல் அப்படிங்கிறது அதனுடைய எதிர்ச்சொல். எளிது அப்படிங்கிற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிது. சிறிதுனா பெரிது, எளிதுனா அரிது. ஓகே, ஸோ மனிதன் தன் வேலைகளை எளிதாக்குறதற்காக கண்டுபிடிச்சவை தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு தான், செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க போட்டியாளர் வந்து வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இயல் 3 ஒளி பிறந்தது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கு TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு புக்ஸ்லேருந்து அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.